Hi friends, Machine Embroidery Class 70. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா 3D ஃப்ளவர்ஸ் டிசைன் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரோஸ் மாதிரி ஒரு ஃப்ளவரை வந்து நம்ம 3D எஃபெக்டில் கொண்டு வரனால நான் வந்து இந்த மாதிரி கொசுவத்தி மாதிரி நம்ம ரவுண்டாக வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து பெட்டல்ஸ் மாதிரி நம்ம அவுட்ரு லேயர் நம்ம வரைஞ்சிக்கிறோம். இதில் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் ஜிக்ஸாக் ஃபில்லிங் போட்டு நீங்கள் நீட்டாக வந்து பெட்டல்ஸ் மாதிரியே ரெடி பண்ணணும். முதல்ல அவுட்லைன் வந்து நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ள ஃபில்லிங் கொடுத்தோம்னா தான் பெட்டல்ஸ் மாதிரியே இருக்கும். நம்ம இதை வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துருவோம். அப்போ வந்து ரவுண்டாக நிற்கும். அதை வந்து நம்ம எம்போஸ் ஆன மாதிரி காட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்களும் இதே மாதிரி ட்ரா பண்ணி அதில் முதல்ல இந்த ஒர்க்கை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம இதை வந்து குழந்தைங்களோட பட்டுப்பாவாடைக்கு அதே மாதிரி சுடிதார் டிசைனுக்கெல்லாம் வந்து இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக வந்து நம்ம ஜிக்ஸாக் ஃபில் பண்ணி ரெடி பண்ணி இதை வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ரோஸ் மாதிரி இருக்கிற ஃப்ளவர் மாதிரி போடுறதுனால நம்ம ரவுண்டாக வரைஞ்சிருக்கோம். இதுலேயே இங்கே வந்து வேறு மாதிரி ஃப்ளவர் ஷார்ப் பெட்டல்ஸாக இருக்கிற மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஃப்யூச்சர் கிளாஸஸில் நான் அந்த மாதிரியும் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் பாப்லின் கிளாத்தில் தான் வந்து இந்த ஃப்ளவருக்கானதை வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம சில்க் காட்டன் அந்த கிளாத்தே நம்ம எடுக்கணும்னு இல்லை. இது வந்து பாப்லின் கிளாத் காட்டன் கிளாத்தில் நான் இந்த ஒர்க் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து நெக் டிசைனுக்கு நான் போகிறேன். உங்களுக்கு அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜிக்ஸாக் ஃபில்லிங் ஃபுல்லாக நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறமா கார்னரில் வந்து நம்ம வந்து அவுட்ரு லேயரில் வந்து ஜரி மட்டுமே நம்ம கொடுத்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம ஃப்ளவரை சுற்றிலையும் வந்து ஜரி இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக தெரியும். கேப்பே இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கிங்க இதே மாதிரி. அதாவது தனித்தனி பெட்டல்ஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் காட்டணும். அந்த ஸ்கேலப் டிசைன் கர்வ் ஷேப் வந்து நீட்டாக வர மாதிரி அவுட்லைன் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜில் வந்து நம்ம சாட்டின் வந்து ஜரியில் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது இந்த பெட்டல்ஸ் வந்து நம்ம சுற்றி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். 3D எஃபெக்டில் ஃப்ளவர் வந்து அப்படியே அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி காமிக்கும்.
நல்லா 2 லேயர் போட்டு திக்காக அடிச்சுக்கோங்க. கார்னரில் கட் பண்ணுறக்கு நம்ம இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வந்து கட் பண்ணி எடுக்கிற இடத்துல வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வராது, ஃப்ளவர் வந்து அப்படியே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எந்த இடத்துல ஃபேப்ரிக் க்ளூ கார்னரில் போட்டோமோ அந்த இடத்துல சிசர் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா மற்ற இடத்துல இருக்கிற நூல் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வைக்கிறோம். ஒரு சிலவங்க வந்து தீயில வந்து வாட்டி வந்து அந்த இதை வந்து ஃப்ளவர் பண்ணுவாங்க. பட் அது வந்து ஜரி வந்து பிளாக் கலரில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஃபேப்ரிக் க்ளூவே வச்சுக்கலாம். இது வந்து நம்ம கிளாத்தில் நெக்குக்கு கீழே வந்து நம்ம ஃப்ளவருக்கான டிசைன் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளவரை வரைஞ்சி அதில் ஃபுல்லாக நம்ம ஜரி வந்து ஃபுல்லாக ஜிக்ஸாக் ஃபில் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். சென்ட்ரு பார்ட்டு வந்து காலியாக இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம வந்து 3D ஃப்ளவரை வந்து நம்ம வைப்போம். இது வந்து பேஸ் ஒர்க்கு. இதெல்லாம் அவுட்லைன் நம்ம உள்ளே போட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம ஜிக்ஸாக் ஃபில்லிங் வந்து ஜரியிலேயே கொடுப்போம். ஜரி போடும்போது ரொம்ப பார்த்து மெதுவாக போடுங்க, இல்லைன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். ஜரி போடும்போது சில டைம்ஸ் வந்து கட் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப டைம் கட் ஆகும். நீங்கள் ரொம்ப மெதுவாக நிதானமாக போடுங்க. இந்த ஒர்க்குக்கெல்லாம் வந்து டைம் ரொம்ப எடுக்கும். அதே மாதிரி உள்ளேயும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். இப்போ இந்த அவுட்லைன் போட்ட இடத்துல வந்து நம்ம ஒரு பெட்டல்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து ஃபுல்லாக ஜிக்ஸாக் ஃபில் பண்ணுறோம் ஜரியிலேயே. இது பேபி பிங்க் கலர் கிளாத்து, பட் அது பார்க்கும்போது கொஞ்சம் கலர் வேரியாக தெரியுது. இதில் வந்து நம்ம டார்க் பிங்க் கலரில் எம்போஸ் ஆன மாதிரி நம்ம 3D ஃப்ளவர் டிசைன் எப்படி பண்ணியிருக்கோன்னு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரி வந்து நம்ம இந்த 2 ஃப்ளவரையும் நம்ம ஃபில் பண்ணணும்.
அதே மாதிரி நம்ம லீஃபுக்கும் வந்து ஒரு பக்கம் மட்டும் லைட் க்ரீனும் இன்னொரு பக்கம் டார்க் க்ரீனும் கொடுக்குறோம். நம்ம வந்து சாட்டினில் அடிக்கிறது இல்லை. இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஜிக்ஸாக்ல அப்படியே வந்து ரைஸ் ஸ்டிச் மாதிரி அப்படியே நம்ம அடிச்சுட்டு போகிறோம். அவுட்லைன் நம்ம போடுறதில்ல. இது வந்து நம்ம பிக்சரை நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இமேஜு. அதாவது லீஃப் வந்து ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக தெரியும். இது நம்ம சாட்டின் அடிக்காமல் ஜிக்ஸாக்லேயே வந்து நம்ம நீடில் வந்து ஸ்லாண்டிங்காக வச்சு நம்ம போடுறது இது. இன்னொரு பக்கம் வந்து டார்க் க்ரீன்லேயும் நம்ம இதே மாதிரி ஸ்லாண்டிங்கில் வச்சு இன்னொரு லீஃபையும் அந்த ஆஃப் பக்கத்தையும் நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து பார்ட்ரு வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக வெறும் சாட்டின் மட்டும்தான் அடிக்கிறோம். ப்ளவுஸ் டிசைனாக இருந்தது அப்படின்னா ரொம்ப கிராண்டாக டபுள் லேயர் ட்ரிபிள் லேயர் எல்லாம் நம்ம டிசைன் பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து சுடிதார் நெக்குக்கு, குழந்தைங்களோட ஃப்ராக்குக்கு அந்த மாதிரி வரும்போது நெக்குக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் மற்ற இடத்துல நம்ம ரொம்ப கிராண்டாகவும் நம்ம ஒர்க் பண்ணிக்கிறோம். இது வந்து வெறும் ஒரு பைப்பிங் வச்ச மாதிரி மட்டும் நம்ம கோல்டு கலரில் நம்ம அடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஃப்ளவரை சுற்றிலையும் வந்து கொடி ஷேப்பில் நம்ம வந்து ஜரிலேயே வளைச்சி ஸ்ட்ரெயிட்டாக ஒவ்வொரு இது மாதிரி ஸ்டெம் மாதிரி நம்ம அழகாக வரைஞ்சிக்கிறோம். அதில் எந்த ஒரு இமேஜுமே நம்ம பண்ணுறதில்ல. சின்ன சின்ன பெட்டல்ஸ் மாதிரி நம்ம போடலான்னு நினச்சோம். பட் அதை வந்து இதோட லுக்கே மறைச்சிருங்கிறனால நம்ம அப்படி ஒர்க் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக வந்து வெறும் ஜரிலேயே வந்து அவுட்லைன் மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம். அதில் வந்து 2 மொக்கு வர மாதிரி பிங்க் கலரில் நம்ம வந்து டிசைன் பண்ணி வரைஞ்சிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் ஜஸ்ட்டு நம்ம கையிலேயே ரேண்டமாக வரைஞ்ச இமேஜ் தான்.
இந்த இடத்துல பிங்க் கலரில் 2 மொட்டு இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். அதே மாதிரி லீஃப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 சின்னதாக வந்து நம்ம சாட்டின் அடிக்கிறோம். அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நேரில் பார்க்கும்போது. இதுக்கு வந்து நம்ம அவுட்லைன் எல்லாம் எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக க்ரீன் கலரில் லீஃபுக்கு அடிச்சுட்டு 3 கோடு மட்டும் இம்ப்ரெஷன் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிறோம். இப்போ இந்த ஃப்ளவரை வந்து அவுட்ரு லேயர்லேருந்து வெளிப்பக்கமாக அப்படியே நம்ம அடிச்சுட்டு வரோம். மெதுவாக அடிங்க, ஏன்னா நம்ம வந்து ஃப்ரேமையும் நகர்த்தணும், கையவும் வந்து ஃப்ளவரையும் நம்ம கெட்டியாக பிடிக்கணும். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும் இந்த கிளாத்து. மெதுவாக நீங்கள் ரவுண்டாக திருப்பி ஃப்ரேமை மெதுவாக திருப்பி நீங்கள் வந்து அடிக்கணும். இப்போ நீங்கள் அடிக்கும்போது வெறும் ஃப்ளவரில் மட்டும் அடிக்காமல் ஃப்ளவருக்கும் கிளாத்துக்கும் தெரிகிற மாதிரி நீங்கள் அடிங்க. நான் அது வந்து இன்னொரு ஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிருக்கேன். அதுக்கு நான் போடும்போது எப்படி கிளாத்துக்கும் ஃப்ளவருக்கும் எப்படி நம்ம வந்து வச்சு அடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக திருகி பார்க்கும்போது 3D எஃபெக்டில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃப்ளவர் மாதிரியே நான் பண்ணியிருக்கேன். ஜிக்ஸாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட் பண்ண துணிக்கும் நம்ம பேபி பிங்க்கு எந்த துணியில் நம்ம டிசைன் பண்ணுறோமோ அந்த துணியிலையும் ஸ்டிச்சு விழுகணும். இல்லை அப்படின்னா நம்ம இந்த 3D எம்போஸ் பண்ண ஃப்ளவர் வந்து மேலே தூக்கி கையோடு வந்துடும். கிளாத்லேயே இது வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி நம்ம 3D எஃபெக்டில் பண்ணணும். மெதுவாக நிதானமாக பண்ணுங்க. நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு அப்படி தோணும். ஃபாஸ்ட்டாக போட்ட மாதிரி மெதுவாக போடுங்க. நடுவில் வந்து பீட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ஒரு டிசைன் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.